அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் வலிமார்களின் வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்களுடைய வரலாறை பார்த்து வருகிறோம். அல்லாஹு தஆலா இதை நம் அனைவர்களுக்கும் பயனுள்ளதாக அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கினியவர்களே, ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் இம்மை மறுமையை பற்றி சொல்லக்கூடிய சமயத்திலே சொல்லி காட்டுவார்கள், யாருடைய உள்ளத்திலே முழுக்க முழுக்க மறுமையினுடைய ஆகிரத்தினுடைய எண்ணம் மிகைத்து இருக்குமேயாயின் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இம்மை வாழ்வையும் அல்லாஹு தாலா கொடுப்பான். ஒருவர் அல்லாஹ் அல்லாஹ் என்று தன்னுடைய வாழ்வையை அவர் கழித்து கொள்வாரேயானால், அல்லாஹை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹினுடைய அன்பை பெற வேண்டும் என்று ஒருவர் வாழ்வாரேயாயின் அவருக்கு அல்லாஹு தஆலா துனியாவையும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் ஒருவருடைய உள்ளம் முழுக்க முழுக்க துனியாவே நிரம்பி இருக்குமேயாயின், இவ்வுலக வாழ்வுதான் வாழ்க்கை என்பதாக ஒருவர் எண்ணி முழுக்க முழுக்க துனியாவையே நமது முழு நோக்கமாக வைத்து வாழ்வாராயின் அவருக்கு அல்லாஹு தாலா அவருடைய கண் முன்னால் மறுமையை அல்லாஹ் கொண்டு வர மாட்டான், மறுமையின் நினைவு அவருக்கு வராது என்பதாக ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறி காட்டினார்கள். ஏனென்று சொன்னால், ஒருவருடைய உள்ளத்திலே மறுமை இருக்குமே ஆயின் இந்த துனியா என்பது அற்பமான வஸ்து. துனியா என்பது மிக மிக அற்பமான வஸ்து. கொசுவினுடைய ரெக்கைக்கு கூட அல்லாஹ்விடத்தில் சமமில்லை. எனவே அவர்களுடைய உள்ளத்தில் மறுமையை பற்றிய இறை நினைவு அவர்களுக்கு இருக்கும் காலமெல்லாம் துனியாவை அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஏனென்றால் துனியா என்பது ஒன்றுமே இல்லை என்பதனால். ஆனால் ஒருவருடைய உள்ளத்தில் இம்மை இந்த உலக வாழ்வு இந்த இன்பம் அவருக்கு மிகைத்து இருக்குமேயாயின் மறுமையை அல்லாஹு தஆலா கண்முன் காட்ட மாட்டான். ஏனென்று சொன்னால், மறுமை என்பது கண்ணியமான வஸ்து, கண்ணியமானது. எனவே இந்த அற்பமான ஒன்றிற்கு முன்னால் கண்ணியமானது வராது என்பதாக ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டினார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிம் போன்ற பல கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அல்லாஹும்ம லா ஈஷ இல்லா ஈஷுல் ஆஹிரா, வாழ்க்கை என்று சொன்னாலே அது மறுமை வாழ்வுதான் வாழ்வு என்பதாக ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். அப்போ அன்பானவர்களே, அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை இல்லையா? வாழ்க்கையே கிடையாது. மறுமையில் அல்லாஹ் கேட்பான், கால கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன், இந்த உலகத்தில் நீ எத்தனை காலங்கள் நீ வாழ்ந்தாய் என்பதாக அல்லாஹ் கேட்பான். நாம் எல்லாம் சொல்லுவோம், காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், ரப்பே ஒரு நாள், இல்லை இல்லை சில பொழுதுகள் தான் நான் வாழ்ந்தேன், அரை நாள் தான் நான் வாழ்ந்தேன் என்பதாக சொல்லுவார்கள். அப்போ அன்பானவர்கள், இந்த உலக வாழ்வு என்பது ஒரு வாழ்வே கிடையாது. அல்லாஹும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலல் ஆகிரத்து லஹியல் ஹயவான், மறுமைதான் உண்மையான வாழ்வு. வாழ்வு என்றாலே அது ஆகிரத்துடைய வாழ்வு தான் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த துனியாவை ஒரு கணக்கிலே கூட எடுக்கவில்லை. அப்போ அன்பானவர்களே, அப்போ நமது நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? நமது லட்சியம் என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹுவை திருப்திப்படுத்த வேண்டும், அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இன்னும் சொல்லப்போனால், இந்த உலக வாழ்வை நினைப்பதும் அற்பத்திலும் அற்பமானது. அதை எடுத்து மறுமை ஓரளவு பரவாயில்லை. ஆனாலும் மகான்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஹஸரத் அபூ சுலைமான் தாரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமானிடத்திலே ஒருவர் அறிவுரை கேட்கும் பொழுது, நீ சுவனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே நீ அமல்களை செய்யாது. ஆகா, இந்த நன்மை, இந்த செயலை செய்தால் அல்லாஹ் நமக்கு சொர்க்கம் கொடுப்பான், இதை செய்தால் அல்லாஹ் நமக்கு நன்மை தருவான், இதை செய்தால் இவ்வளவு நன்மை, இதை செய்தால் இவ்வளவு நன்மை என்பதாக தொழுகைகளை ஒரு நன்மைகளுடைய ஒரு எண்ணிக்கையாக, இந்த நோன்பு வச்சா இவ்வளவு நன்மை கொடுக்குறான், கட்டாயம் கொடுக்கத்தான் செய்வான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. இந்த தொழுகை தொழுதால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டுறான், அல்ஹம்துலில்லாஹ், கட்டாயமாக அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்வான். ஆனாலும் நமது ஒவ்வொரு ஆட்டம் அசைவு எல்லாம் யாருக்காக இருக்கணும்? நம்மை படைத்த ரப்புக்காக வேண்டித்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அற்ப துனியாவுக்காக வேண்டி இருப்பது கேவலத்திலும் கேவலம். அதே போன்று ஒருவன் சுவனத்தை ஆசைப்பட்டு ஒருவன் அமல் செய்வானேயாயின், மகான்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த உலகத்தை ஆசைப்படுபவன் ஆசைப்படுபவன் சொல்லுவாங்க.
ஆனால் ஒருவன் சுவனத்தை ஆசைப்படுகிறான் என்று சொன்னால், ஒரு நன்மையான காரியம் செய்துவிட்டு இதனால் அல்லாஹ் எனக்கு சொர்க்கம் கொடுத்து விடுவான் என்று சொர்க்கத்தை ஆசைப்பட்டால் அவன் பேராசைக்காரன் என்று சொல்லுகிறார்கள். அப்போ உன்னுடைய அமலை நீ சொர்க்கத்திற்காக நீ ஆக்கி விடாதப்பா. தக்பீர் கட்டும்பொழுது அல்லாஹிற்காக தொழுகிறேன் என்று தக்பீர் கட்டுகிறோம். ஆனால் நமது உள்ளத்தில் அல்லாஹுதான் அப்பொழுது இருக்க வேண்டுமே ஒழிய அந்த மாசிவல்லாவாகிய சுவனம் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அதே போன்று நீ தொழுகாவிட்டால், இந்த பாவம் செய்தால் நரகத்தில் அல்லாஹ் என்னை தள்ளி விடுவானே என்ற பயத்தினாலும் நீ செய்யாதே. எதை செய்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நீ செய் என்பதாக மகானவர்கள் எஜமான் சொல்லி காட்டினார்கள். அப்போ அன்பானவர்கள், இப்போ நமது வாழ்க்கையை நாம் எவ்வாறு ஆக்கிக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் இதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்பட மாட்டானா? என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா, என்னை ஒவ்வொரு வினாடியும் மகிழ்ச்சியாக வைத்து அழகு பார்க்கக்கூடிய அல்லாஹு தாலா என் மீது சந்தோஷப்பட மாட்டானா? இவ்வாறு பெரியவர்களுக்கு உதவி செய்கிறோம், தாய் தந்தைகளை மதிக்கிறோம், உற்றார் உறவுகளை நாம் ஆதரித்து வாழ்கிறோம், முஸ்லிமான சகோதரர்களுக்கு நாம் அவர்களை சிரித்த முகத்துடனே நாம் பார்க்கிறோம், பிறர் மனம் சந்தோஷப்படும்படியான நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறோம். இதன் மூலமாக அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள மாட்டானா? அல்லாஹினுடைய சந்தோஷம் எனக்கு கிடைத்து விடாதா? அல்லாஹின் அன்பை நான் பெற்றுவிட மாட்டேனா என்று நாம் இயங்க வேண்டும். அவ்வாறு நாம் செயல்களை ஆக்கி கொள்ள வேண்டும் என்றுதான் எஜமானவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அன்பானவர்களே, மறுமை என்பது கண்ணியமான வஸ்து. அப்போ துனியாவென்று ஒருவர் துனியாவையே தனது முழு நோக்கமாக லட்சியமாக வைத்து வாழ்வாராயின் அவர் மிகப்பெரிய கைசேதத்தில் இருக்கிறார். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் இப்படியாப்பட்ட கைசேதத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து நமது முழு நோக்கம் அல்லாஹின் அன்பை பெறுவதும் அல்லாஹை அடைந்து கொள்வதுமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவருடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.